ராஜஸ்தான்ல ஹனுமான்கர்ல இருக்கிற ஒரு ஒயின் ஷாப்பை ஆன்லைன்ல ஏலம் விட்டாங்க. ஆரம்ப விலை எவ்வளவுனா 72 லட்சம் ரூபாய். ஆனா கடைசியா எவ்வளவுக்கு போச்சுன்னா 510 கோடி ரூபாய். இந்திய ரயில்வே ஒரு புது ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. போன வருஷம் நவம்பர் 4ஆம் தேதி ஒரே நாள்ல 3 கோடி பேர் ட்ரெயின்ல பயணம் பண்ணிருக்காங்க. அது ஆஸ்திரேலியா நாட்டோட மக்கள் தொகையை விட அதிகம். அமெரிக்கால இருக்கிற ஏழைங்க கூட உலகத்துல இருக்கிற ஏழை நாடுகளோட ஒப்பிடும்போது ஓரளவுக்கு நல்ல வசதியா தான் இருக்காங்க. ஆஸ்திரியா நாட்டில் ஒரு 5 ஸ்டார் ஜெயில் இருக்கு. பேரு ஜஸ்டிஸ் சென்டர் லியோபன். இதை 2004ல் ஒரு மலைப்பாங்கான இடத்துல கட்டினாங்க. மொத்தம் 205 பேர் தங்கலாம். ஒவ்வொரு கைதிக்கும் தனி ரூம், அதுல பாத்ரூம், டிவி, சின்ன கிச்சன்லாம் இருக்கும். நல்ல வசதியா ஹோட்டல் மாதிரி இருக்கும். ஆனா இது ஒரு ஜெயில். 1990ல் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் ஃபிளைட் 5390 யூகேல இருந்து ஸ்பெயினுக்கு போய்கிட்டு இருந்துச்சு. விமானம் 17,000 அடி உயரத்துல பறந்துட்டு இருந்துச்சு. அப்போ திடீர்னு ஒரு பைலட் உட்கார்ந்திருந்த இடத்துல இருந்த விண்ட்ஸ்கிரீன் கலண்டு விழுந்துருச்சு. அதனால கேப்டன் அப்படியே பிளேனை விட்டு வெளியே பறந்து போயிட்டாரு. காத்துல தொங்கிட்டு இருந்தாரு. நல்ல வேளை அவரோட கால் பிளேனோட கண்ட்ரோல்ஸ்ல மாட்டிக்கிச்சு. இல்லனா அவ்வளோதான். அப்புறம் பிளேன் கண்ட்ரோல் இல்லாம கீழே விழ போயிட்டு இருந்துச்சு. கோ பைலட் டக்குன்னு ஆக்சிஜன் மாஸ்க் போட்டுட்டு பிளேனை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதே சமயம் ஃபிளைட் அட்டெண்டன்ட் வந்து பைலட்டை பிடிச்சி இழுக்க ட்ரை பண்ணாரு. அப்போ ஃபிளைட் அட்டெண்டன்ட்க்கு தலையில அடிபட்டுருச்சு. அப்புறம் இன்னொரு அட்டெண்டன்ட் வந்து ஹெல்ப் பண்ணாரு. இப்படி எல்லாரும் சேர்ந்து பைலட்டை பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட 20 நிமிஷம் பைலட் இப்படி வெளியே தொங்கிக்கிட்டே இருந்திருக்காரு. கடைசியா கோ பைலட் இப்படியே விமானத்தை பத்திரமா தரையிறக்கிட்டாரு. பைலட்டுக்கு உடம்பெல்லாம் ரொம்ப அடி, உறைஞ்சு போய் இருந்தாரு. ஆனா உயிரோட தான் இருந்தாரு.